அண்ணா யூனிவர்சிட்டி ரீ எக்ஸாம் பாவங்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இந்த பாசிட்டிவ் டாக்ஸ் இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம நிறைய ஸ்கிட்லாம் பண்ணியிருப்போம். ஒரு ஃபன் ஸ்கிட்டு, மை கிளப் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருப்பேன், இந்த இன்ஜினியரிங் வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபன் ஸ்கிட்டு தான். எல்லாமே ஆக்சுவலி முடிச்சா சிங்கிள் டேக்கில் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ போன வீடியோ சிங்கிள் டேக் தான் எடுத்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக சிங்கிள் டேக்கும் அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக இந்த வீடியோவும் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்ன இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பேன்ல, ஸோ அந்த பேஸ் படி ஒரு இதுவும் கொஞ்சம் இமேஜினரியாகவும் சேர்த்து ஆட் பண்ணி முடிஞ்சது உங்கள் ஃபன் கண்டென்ட்டாக எப்படி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அதுவும் இந்த ரீ எக்ஸாம் அப்படின்ற விஷயங்களை வந்து பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நியூஸ் சேனல்லாம் இதே வேலை, சும்மா டிஆர்பி ஏதோ ஒன்று போட வேண்டியது. இப்போ விஜய் சார் கையில் மாட்டிக்கிட்டாரு போல. அவர் பண்ணாத தப்புக்கு எல்லாரும் டாக்ஸ் கட்டல ஆன்டி நேஷனல். டேய், முதல்ல உருப்படியா ஒரு விஷயத்தை பாருங்கடா. ஏற்கனவே இங்கே நீட்லி பிரச்சனை, இங்கே ஜேஇ பிரச்சனை, இங்கே டெரரிஸ்ட் அட்டாக்கு, இதில் இந்த ஒரு பிரச்சனையா வேறையாடா. நமக்கு ஃபோன் வருது, இது எவனும் ரெக்கார்ட் பண்ணுறான். இவர் எதுக்கு ஃபோன் பண்றாரு? ஹலோ ஹலோ தம்பி, சௌக்கியமா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஜினியர் எடுத்து சந்தோஷமா இருக்க போலியே தம்பி. இப்போ சௌக்கியம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண போறோம்? ஏதாச்சும் பேச வேண்டியது. ஆமா நல்லா இருக்கேன். இன்ஜினியர் எடுத்து சூப்பரா இருக்கேன், லைஃப் செட்டில்டு. உங்க பையனை எடுக்க சொல்லுங்க, சாவு. அப்புறம் தம்பி, எக்ஸாம்லாம் ஆன்லைன் எக்ஸாம்ட்டாங்க, ஓப்பன் புக்கு வேற. சும்மாவே நீங்க எல்லாம் அப்படிதான், ஈஸி தான். நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டா தம்பி, ஏதாச்சும் வேணும்னு. வாய் இருக்குன்னு இவங்களாம் என்ன பேசுறாங்க பாருங்களேன். இவங்களாம் என்ன பண்ணா இவங்கெல்லாம்? நான் பாத்துக்கிறேன். புக்ஸ் இருக்கு, பிடிஎஃப்லாம் இருக்கு, பார்த்து பண்ணிக்கிறேன். நீங்க எதுவும் பண்ண வேணாம், வச்சுருட்ட. இந்த வாட்டியாவது அரியரெல்லாம் பாஸ் பண்ணிட்டு தம்பி. ஏற்கனவே 3 அரியர், வெளில சொல்ல முடியல. சரியா? அதாவது இவனுக்கு என்ன அவ்வளோ அக்கறை? என் வீட்டில் எதுவுமே கேட்கல, ஏதோ அப்படியே கேர் பண்ற மாதிரி நடிப்பு. அரியர்லாம் வராது, ஏற்கனவே கிளியர் பண்ணிட்டு ஏற்கனவே 3 இயர். சரிங்களா? வச்சுட்டா வச்சிருக்கேன். கேட்கல பய. அப்போ இவங்களெல்லாம் திருத்த முடியாதுங்க. என்ன தம்பி கட் பண்ணிட்டேன்? ஹலோ என்ன கட் பண்ணிட்டான்? கோச்சிக்கிட்டானோ? இவங்க ரீ எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும்னா தெரியலன்றாங்க, எப்போ எக்ஸாம் சொன்னா தெரியலன்றாங்க, என்ன பண்ணணும்னு சொன்னா தெரியலன்றாங்க, யாரை கேட்டாலும் தெரியல. ஆனால் ஓப்பன் புக்குடா ஈஸிடா அப்படின்றாங்க. என்ன பண்றதுனே தெரியல. வீட்டில் வேற திட்டுறாங்க. பேசாம நம்ம பால்ராஜ் சார்ட்ட போய் கேட்போம். பால்ராஜ் சாரே, இதோ வரேன் இரு. ஹலோ, எதுக்கு இந்த நாய்க்கெல்லாம் ஃபோன் பண்ண? சும்மா டவுட்னா ஃபோன் பண்ணுங்கன்னா உடனே பண்ணிடுது. ஹலோ தம்பி, அது மாதிரி இன்டர்நெல்லாம் லாக் பண்ணிட்டேன், இது மாற்ற முடியாது. சரிங்களா? ஓகே, வச்சுட்டா? இல்லைன்னா மட்டும் நீ போட்டு கீச்சிருவேன். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இந்த ரீ எக்ஸாம்னு சொல்கிறாங்க, அது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்னன்னு சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. தெரியல சார் எங்கள் மாதிரி பசங்களுக்குலாம். சீப்பா, யூ கைஸ் ஆர் வேஸ்டிங் த டைம். Everything is available in this Anna University ACOE.com. No? Why you are disturbing us and you are wasting your time and our time? You guys don't know everything and asking simply silly question asking. Okay, va? You take care, you see the website, okay? ஏதாச்சும் டவுட்னா ஆஸ்க் மீ ஃப்ரீலிங் சொல்ல வேண்டியது. இப்போ டவுட் கேட்டால் இது மாதிரி பீட்டர் விட வேண்டியது. வெயிட் ஆஃப் மயிறு பசங்க. மை டியர் அண்ணா யூனிவர்சிட்டி, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். A4 ஷீட் யார் வாங்குறோம்? நாங்கள் தான் வாங்குறோம். ஸ்டேஷனரி ஐட்டம் யார் வாங்குறோம்? நாங்கள் தான் வாங்குறோம். கொரியர் யார் பண்ணுறா? நாங்கள் தான் கொரியர் பண்ணுறோம். அந்த கொரியர் கிளாத்து பேப்பரும் நாங்கள் தான் பண்ணுறோம். அது அனுப்ப காசு 30 ரூபாய் 20 ரூபாய், அதுவும் நாங்கள் தான் பண்ணுறோம். இந்த அனுப்புகிற இந்த பிடிஎஃப், இந்த நெட்டு சார்ஜ், அதுவும் எங்கள் கையில். இது மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். கொஸ்டின் பேப்பர் ஒரு A4 டப்பன்னு டைப் பண்ணிட்டு அனுப்புகிற ஆள் நீங்கள். அதுக்கு எதுக்கு நாங்கள் 1500 rupees கட்டணும்? ரீ எக்ஸாம் ஓகே கட்ட வேணாம்னு சொல்லிட்டீங்க. சாதா செம்ஸ்டருக்கு எதுக்கு நாங்கள் கட்டணும்? ஏன்னா வீட்டில் திட்டுறாங்களே, நீ 1500 ரூபாய் நீ பார்த்தானே எழுதுறேன்னு. அந்த அவமானம் எங்களுக்கு தேவையா? டாட் மச்சான் 11A அட்டன் பண்ணலாம். 11A ஈஸியாக இருக்குது, ஏன்னா நோட்ஸ்லேயே இருக்கு மச்சான். சார் 11A மட்டும் அட்டன் பண்ணலாம். என்ன சொல்கிறேன்? ஓகேவா?
அவன் 11Bலாம் சால்ட் வாட்டர் சரியா 3 ஹவர் படிச்சிருக்கேன் மச்சான் 3 ஹவர் படிச்சிருக்கேன் இதெல்லாம் சும்மா இறங்கி செய்வேன் சரிங்களா ஆன்சர் எடுத்து அனுப்புறேன் உனக்கு பாரு அது 11B ஈஸியா டேய் நோட்ஸ்ல இல்ல உனக்கு தெரியும் சொல்ற கரெக்டா இருக்குமா நான் ஏற்கனவே பி கிரேடு மச்சான் திருப்பிலாம் பி கிரேட் எடுத்தா வீட்டில் மூஞ்சி முடிக்க முடியாது மச்சான் என்ன சொல்ற 11A எழுதிடலாம்டா பிடிஎஃப்ல 11வது பேஜ்லேயே இருக்கு 11 கொஸ்டின் 11 பேஜ் என்ன சொல்றேன் ஆனா யாரா இவன் புலம்பிக்கிட்டே இருக்கான் சே கவலையப்படாது இப்போ 11Bக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புறேன் சரியா 11A சும்மா 11th பேஜ் பிடிஎஃப் சும்மா கம்னு 11th Bக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ அனுப்புறேன் செகண்ட் பாட்டு வரும் கவலைப்பட ஃபர்ஸ்ட் பார்ட் நான் அனுப்புறேன் சரியா சரிடா கோச்சிக்காதரா நீ சொன்ன மாதிரியே எழுதுறான்டா 11B தானே சரி பிக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஆன்சர் அனுப்பிட்டேன் செகண்ட் பார்ட்டுக்கு மச்சான் 11B ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஆன்சர் பக்கா கரெக்டு சும்மா சென்டம் தான் ஆனால் செகண்ட் பார்ட்டு தெரில மச்சான் ஏதோ சொன்னியே பிடிஎஃப் 11th பேஜ் 11A அதே எழுதிடலாமா மச்சான் அப்பா மவனே டேய் இதை தானே நான் அப்பயே சொன்னேன் 11Aவை எழுதலாம் ஆன்சர் பிடிஎஃப்லேயே இருக்கு இதுக்கே 1 ஹவர் பேசுறா ஏன்டா உயிரை வாங்குறீங்க பாஸ் பண்ண விடுங்கடா என்ன பாஸ் பண்ண விடுங்கடா 11th எழுதியாச்சு 12th இப்படி அனுப்ப எழுதிடலாம் நான் 13th எழுதுறேன் சால்வ் பண்ணிட்டு உனக்கு அனுப்புறேன் நீ 12th அனுப்பு சரியா ஹலோ தம்பி 12thலாம் ஈஸி தான் அதெல்லாம் டப்புன்னு வந்துடும் நான் அனுப்புறேன் நீ 13th அனுப்பு அதான் ரொம்ப கஷ்டம் 13th அனுப்பு டக்குன்னு 13th அனுப்பு மச்சான் புரிஞ்சுக்கூடா லைனா வந்துட்டு இருக்கேன்டா நான் அனுப்புறேன்டா எழுதிட்டு அனுப்புறேன்டா நான் 13th சால்வ் பண்ணிருக்கேன் பாதி புரிஞ்சுக்கோ நீ 12th முடிச்சிட்டல அதை அனுப்பு நான் அதை அனுப்புறேன் கவலைப்படாது சரியா ஐயா இதெல்லாம் சரி வராதுப்பா நீ அனுப்பு நான் அனுப்புறேன் நீ மட்டும் கஷ்டமான கொஸ்டின்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு ஓ கிரேட் எடுத்துருவேன் நாம B+க்கு முக்கணுமா டேய் சாவடிக்காதடா டைம் ஆயிடுச்சுடா மணி 12:30 மணி ஆயிடுச்சுடா டே இப்போ 12th கொஸ்டின் எழுதி நீ அனுப்புடா இதே ஒரு பொண்ணு கேட்டால் மட்டும் அனுப்புவல டப்புன்னு பசங்களுக்கு மட்டும் உனக்கு எரியுதாடா உனக்கு டே என்ன திடீர்னு என்னடா பாய்ஸ்லாம் எகுறது பொண்ணுங்க கம்பரே என்கிட்ட கிடையாது நீ பேசுற ஓவரா டே பிளே பாய் தானடா நீ ஃபர்ஸ்ட் இயர்ல 2 படம் லவ் பண்ண வந்தேன்டா நீ படா நான் அப்படிதான்டா நான் ஒழுங்குல உன்ன மாதிரி கிடையாது லொச்ச பையன் ஏதோ ஒழுங்கு மாதிரி பேச மாட்டான் டே போடா இது மணி ஒண்ணா டேய் மச்சான் ஆன்சர் அனுப்புடா டேய் மச்சான் ஆன்சர் அனுப்புடா டேய் பாஸ் ஆகணும்டா இல்லை ஃபெயில் ஆகிட போறேன்டா டேய் ஐயோ ஆமா மணி ஒன்னாயிடுச்சு மச்சான் நீயும் அனுப்புடா நானும் அனுப்புறா சரியா டக்குன்னு அனுப்பு எழுதும் மச்சான் டே ரெஜிஸ்டர் நம்பரு இந்த சப்ஜெக்ட் போடலாம் ஒழுங்கா போட்டியா போட்டிருக்க மாட்டேறா நீ ஒழுங்கா போட்டிருக்கே மாட்டேறா நீ பண்ணியாச்சுடா இந்த கீழே பாட்டம் லெஃப்ட் கார்னர்ல பேஜ் நம்பரு டேட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஸ்கேன்ல வந்து ரெஜிஸ்டர் நம்பரு ஒரு டேஷ் அதுக்கப்புறமா வந்து கோடு சப்ஜெக்ட் கோடு போட்டியா அதுவும் பண்ணிட்டேன்டா பண்ணியாச்சுடா ஸ்கேன் பண்ணி அமிச்சாச்சு டம்பா சரி அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை சைன் போட்டல சும்மா பாட்டம் ரைட் கார்னர்ல போட்டிருப்பேன் நீங்க இன்னும் எது சைன் போடணுமோ ஐயோ மச்சான் அனுப்பிடா இப்ப என்ன பண்றது போடலையா செத்து போடா சாவு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்க வேண்டியது டேட் சோம்பேறி கை லைக் மீ மச்சான் 16 மார்க் தான் ஏரியாச்சுல 2 மார்க் விட்டுலாம்டா என்ன சொல்ற கையெல்லாம் வலிக்குது மச்சான் முடியலடா டே சரி இந்த 13ல ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எழுதி செகண்ட் பார்ட் விட்டுலாமா 5 மார்க் தானே 8 மார்க் ஏரியாச்சுல போதும்டா பாட்சிலாம் எழுதணுமான்னு டேய் முடியலடா முதுகுலாம் வலிக்குதுடா பாட்சிலாம் வேணாண்டா மச்சான் நீ எழுதுவடா உனக்கு என்னப்பா டேய் ரொம்ப முடியலடா வெறுப்பா இருக்கு மச்சான் இந்த டைம்ல எல்லாம் பப்ஜி ஆடிட்டு ஜாலியா இருந்திருப்பேன் மச்சான் இந்த சீரியஸாவது பார்த்து ஜாலியா இருந்திருப்பேன்டா சாவடிக்கிறான்டா அப்பவே மார்க் போட்டுருக்கலாம்ல தேவையெல்லாம் ரீ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம் மச்சான் வெறுப்பா இருக்குடா 14 எழுதணுமா டேய் 14 2 மட்டும் எழுதலாம்டா 3 மார்க் போதும்டா மச்சான் பாஸ் ஆனா போதும்டா O+IM பண்ண போற ஓதானா இருக்கு ஏன்டா எவ்வளவு எழுதிக்கிட்டே இருக்கியே என்னடா எவ்வளவு அனுப்புற எவ்வளவு வச்சு எப்பறம் எழுதுறது ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஸ்டார்ட் பண்ணிப்போம் சார் ஃபர்ஸ்ட் பேரா தேர்ட் பேரா 5th பேரா எழுதுறேன் போதும்ல வந்துடும்ல 8 மார்க்கு என்ன சொல்ற அதாவது இந்த 15th கொஸ்டின் மட்டும் பார்ட் சிக்கு ஆன்சரே கிடைக்கல இந்த கௌதம் பையனுக்கு ஃபோன் பண்ணுவோம் ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான் இவன் பொண்ணுங்க நம்பருக்கு தான் எடுப்பான் சரி சாட்லையாவது அனுப்புவோம் என்ன சொல்றீங்க கௌதமே பார்ட் சி அனுப்புடா
என்ன இவன்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்? போடா, உனக்கெல்லாம் எவன்டா அனுப்புவான்? இங்க அமிர்தா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, அமிர்தாக்கு அனுப்புவோம். உனக்கு எல்லாம் அனுப்புறேம்மா, இந்த பேர் ஷேரு ஷேரு ஷேரு. அப்போ அவனை பார்த்துட்டு இது பண்றான் பார்த்தா. இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ற மட்டும் கையில கிடைச்சான். இந்த நாய்ங்கெல்லாம் உங்களுக்கு இருப்பான், இந்த கேர்ள்ஸுக்கு மட்டும் அனுப்புவான், பசங்களுக்கு அனுப்ப மாட்டான். இது என்ன ஒரு ஹைலைட்னா, நம்ம அனுப்பிச்சது தான் பசங்க பொண்ணுங்களுக்கு அனுப்புவான். அதை அனுப்பிட்டு நல்ல பேர் வாங்கிப்பான். கேடுகிட்ட 4%. அதாவது ஒண்ணுங்க, இந்த டாப்பர் பசங்க கிட்ட மட்டும் ஆன்சர் கேட்டாங்க சரிங்களா? மெசேஜை பார்த்துட்டு ஏன்டா இவங்கிட்ட கேட்டோம் அந்த நிலைமை தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இது பர்சனல் சொல்றேன், அவங்க கிட்டே ஆன்சர்லாம் கேட்காதீங்க. அப்படி கேட்டு ஆன்சருக்கு வராது நம்ம கிட்ட எப்படி இருந்தாலும். ஸோ அவன்கிட்ட இது கேட்கணும், கேட்காம விட்டுருவோம். அந்த ஆன்சர் ஏதான் கூட போட்டுருவோம். எதுக்கு மானத்தை விடணும்? என்ன நான் சொல்றது? இட் இஸ் ஆல்வேஸ் பி அன் ஓவர் டென்ஷன் கை. அது வேற யாரும் இல்லை, நான் தான். பாருங்க என்ன ஆகும். ஐயோ 11th ஏறணும் தெரியல. 11th ஐயோ எதுதான் தெரியலையே, சாவடிக்கிறாரு. இதுக்கு கிராஃப் ஷீட் வேறு இருக்குன்றாங்க. நான் அதை வாங்கவே இல்லையே. இப்போ வாங்கி எப்போ மணி இப்போ 1 ஆயிடுச்சு. 1:30 வேறு இதுவாயிடும். சரி இருக்க வரைக்கும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணு. இப்போன்னு பார்த்து இது லேட்டாக வர ஸ்கேன் ஆகுது. அப்பா ஒரு வழியாக ஸ்கேன் ஆயிடுச்சு. உள்ள போ. என்னம்மா நெட்வொர்க் ஒய்ஃபை வரலையா? ஒய்ஃபை நெட் இல்லை. என்னடா இது அணில் தொல்லை தாங்க முடியல. ஐயோ இந்த நெட்டை போட்டு உள்ள போவோமா? உள்ள போகுமா தெரியலையே. போயிடுச்சு. அவாடா முடிஞ்சிச்சு. ஐயோ கொரியர் இருக்குங்க, கொரியர் அனுப்பவே இல்லைங்க. இன்னைக்குள்ள கொரியர் அனுப்புமே. நான் இப்போ சாப்பிட்டு பொறுமையாக போகலான்னு நினச்சா எவ்வளோ பேர் இருப்பாங்க? 20 பேர் இருப்பாங்க, 25. நாளைக்கு போவோமா, நாளானைக்கு போவோமா? அரியர் போட்டாங்க என்ன பண்ணுறது? ஐயோ பயமா இருக்கே. இவங்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகுதுன்னே தெரியல. இன்டர் 28 இருக்கு. இன்டர் 28 இருக்கும் போது இங்க ஒரு 15 மார்க்கு 10 மார்க்கு பாட்டியே ஒரு 20 மார்க் ஒரு 10 மார்க் அப்படி இப்படி வந்தா B+ வந்துட போகுது. எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு? சும்மா ஜம்முன்னு லைஃப் என்ஜாய் பண்ண வேணாமா? கொரியர் அக்கா கிட்ட அனுப்பிச்சிருவோம், நம்ம சாப்பிடும். நான் வாங்கி சமையல் ஒரு வழியா எக்ஸாம் முடிச்சாச்சுடா சாமி. கையெல்லாம் நடுங்குது, ஊஞ்சல் சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் முதுகு வலிக்குது, இந்த பக்கம் கழுத்து வலிக்குது. என்னன்னா இது? கொரியர்ல பார்த்தா 30 பேர் இருக்கான், காடு வேற வலிக்குது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வச்சான். இதுல வேற ஈஸின்னு வேற இந்த லேட்டு நாய் பசங்க வேற பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என்னப்பா புக்கை பார்த்து எழுதி பார்த்தாதான்டா கஷ்டம் தெரியும். ஒருத்தன் ஆன்சர் எடுப்பான், ஒருத்தன் டென்ஷன் ஆவான், ஒருத்தன் தப்புன்னுவான், ஒருத்தன் கரெக்டுன்னுவான், ஒருத்தன் பாதியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னா ஒருத்தன் போதுன்னுவான். எல்லா பேரும் சமாளிச்சு எப்படியாச்சும் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கிரேட் 7 கொண்டு போனா பார்த்தா முடிய மாட்டேங்குது. நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் இதுவாக தான் லைட்லாம் வர போட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் எல்லாமே சிங்கிள் டேக்கா ஒரு செம்மையா நான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இப்படிதான் நடந்துச்சு. நான் கான்ஃபரன்ஸ் கால் போடாம மொத்த சண்டை போட்டு நான் ஒருத்தன் எதுக்குறா இந்த கொஸ்டின் ஏதாவது இது போதும்டா, உனக்கு என்னப்பா அவ்வளோ எழுதிட்டாடே, எனக்கு அனுப்பல அப்படின்னு ஏகப்பட்ட சண்டை. பட் எல்லாமே ஃபன்னா ஜாலியா இருந்துச்சு. இதை வேற தளபதி வலிமையோட சண்டை, எல்லா சண்டையும் போயிட்டு ஒரே ஃபன்னா இருந்துச்சு. பட் ரொம்ப சீரியஸ் நோட்டா ஒன்று நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த கொரியர் விஷயங்கள் இருக்கும்போது கூட எவ்வளோ நீங்கள் காசு நம்ம தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். 4 சீட்டு காசு எல்லாத்துக்கும் காசு ப்ரொவைட் பண்ணும்போது ஒரு சின்ன அங்கங்கே இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க. இப்போ சைனு, கடைசி டிக்ளரேஷன், இதெல்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவோம். சம்டே அவசரில் இதுவாகும், சில பேர் டைமில் இது பண்ண முடியாது. எல்லாமே நடக்கும், அந்த நெட் ஃபெசிலிட்டி எல்லாம் நடக்கும். பட் இதெல்லாம் அனாலிசி கொஞ்சம் லீஸாக விட்டா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புரியுது, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டைம் கன்சென்ட் இருக்கும், அடுத்த செஷன் இருக்குன்னு புரியுது. பட் இப்போ அடுத்த செஷன் இல்லை, அவங்க எக்ஸ்பர்டிவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் லீஸாக விட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாரும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் நெட் ஃபெசிலிட்டி டாப் கிளாஸாக வரும்னு இல்லை. நெட்டு இன்டர்நெட்டு ஓகே, இந்த கரண்ட் வேறு அணில் தொல்லை வேறு இருக்கும் அப்படி தானே மினிஸ்டர்லாம் சொன்னார், நம்ம சொல்லலைங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சோலோ கிரியேட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் எதிர்பார்ப்பீங்க. சரிங்களா? பை. டு சப்ஸ்கிரைப் டு பாசிட்டிவ் டாக்ஸ்.